போச்சுங்க. இப்போது அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். ரூல்ஸ் 1 2 3 சமூகத்தில் எது எது மாற்றம் பெறுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். சார் முன்னெல்லாம் குரு சிஷ்ய பாவம் இருந்தது, இப்போ இல்லை. அப்படி தானே? வாத்தியார்கிட்ட பையன் மரியாதையாக நடந்தான், இப்போ அது கிடையாது. ஈவன் ஆஃபீஸில்ங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் உள்பட, சார் எனக்கு வேலை சொல்லி கொடுத்தவர் சார் இவருன்னு குருவாக நினச்ச ஒர்க்கர்ஸ் இருக்கான். அவர் அந்த இவனுக்கு வேலை சொல்லி கொடுத்தவர் ரிட்டையர் ஆனார்னா அவர் வீட்டுக்கு போகும்பொழுது கூடவே போய் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 2 ஆப்பிள் பழம் போட்டு, அப்போ கூட கம்பெனியில் இருக்கிற சந்தேகம்லாம் இப்போ அப்படியே கிடையவே, எல்லாம் மாறி போச்சு. எந்த ஆஃபீஸ்லேயும் கீழே இருக்கிறவனை அதட்டவே முடியல. இந்த ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீ பேசாத, நீ மெயில் போடு, நான் மெயில் போடுறேன், சரியா? ஜிஎம் அவர் மெயில் போடுவார், மெயிலில் பார்த்து பேசாத. யாரையும் திட்டவும் முடியல. இந்த ஆம்பளைங்களையாவது திட்டி தொலைச்சிடலாம், இந்த பெண்களை திட்டவும் முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலி. சாதாரணமாகவே பெண்கள் புத்திசாலிங்க. இந்த வேலைக்கு போகிற பெண்கள் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா தப்பு செஞ்சிட்டோன்னு தெரிஞ்சால் நம்ம மனசால் தெளிவாயிடுவோம். என்ன தப்பு பண்ணிட்டோம், ஆஃபீஸர் திட்டுவான்னு ரெடி ஆகிடுவோம். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. தப்பு பண்ணுவாங்க, திட்டுறதுக்கு முன்னாலே அழுவாங்க. அதனால் ஏற்கனவே அழுதவங்களை திட்ட முடியாதுல்ல. ஆமாங்க, என் ஆஃபீஸில் என் செக்ரட்டரி அப்படி தான், தப்பு பண்ணிவிடும் ஆனால் அழும். ஒரு நாள் ரொம்ப பெரிய தப்பு என்னால் தாங்க முடியல, எரிச்சல் ஆகிட்டேன், கூப்பிட்டேன். வழக்கம் போல் அழுதுனே வந்தது ரூமில். நீ எல்லாம் அதுக்கு வேலைக்கு வேறு, நீ பேசாமல் வீட்டு ஏறனுக்கு வேண்டியதான் விஆர்எஸ் கூட எல்லாம் பண்ண. சார் அது வரையும் கம்முன்னு கொஞ்சமாக அழுதுடுங்க. நான் திட்ட நேரம் பண்ணிச்சு ஓன்னு அழுது அந்த புடவை முந்தானியை வாயில் வச்சுன்னு கதவை திறந்து ஓடுது. நான் வெளியில் பார்க்குறேன், ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருக்கானுங்க. போன அம்மா அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துடுச்சு. அவன் இருக்கிறான் 6 அடிக்கு ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. என்ன மிஸ்டர், என் ஒய்ஃபை ரொம்ப சத்தம் போடுறீங்களாமே. நான் பம்பிட்டேன். இல்லை சார், ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி ஜிஎம் தான் சொன்னார். எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம்மும் அழிச்சு விட்டுறது. ஏன்னா நம்ம நேரடியாக அடிக்க முடியாது அவனை. ஜிஎம் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார்னு அவன் சொன்னான் சார். ஆனால் அவன் கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. என்னால் தான் திட்ட முடியல, நீயாவது திட்டு நல்லா இருக்கு. அந்த திட்ட ஆளை பார்க்கறதுக்கு வந்துருக்குறான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் மாறி போச்சு சார். கல்யாண மண்டபத்தில் நடத்துறீங்க. கல்யாணம் முன்ன ஒரு காலத்தில் 5 நாள் நடந்தது, சரியா? தமிழர் வீட்டு கல்யாணம் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இப்போ வெறும் ரிசப்ஷனுக்கு தான் இன்விடேஷனே கொடுக்குறானுங்க. கல்யாணம் பண்ணுறானுங்களா இல்லையான்னு தெரியல. இந்த மண்டபம் எவ்வளோ நல்லா இருக்குது. சென்னையிலலாம் எப்படி தெரியுமா சார், ஒன்று இந்த மாதிரி மண்டபம் ஒரு நாளைக்கு 15 லட்சம் 20 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி தான். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த தாம்பரம் தாண்டி ஒரு குட்டி குட்டியாக கல்யாண மண்டபம். அதிலலாம் ஏசிலாம் கிடையாது, ஃபேனு வால் மவுண்ட் ஃபேன் வச்சுருப்பான், சத்தம் தான் வரும். நம்ம சொந்தக்காரன்லாம் அந்த லெவல் ஆள் தான், சரிங்களா? அவன் அங்கே தான் கல்யாணம் வச்சுருப்பான். ஆஃபீஸில் வழக்கம் போல் ஒய்ஃபு நான் வரல, நீ போயிட்டு வாடணும். ஆஃபீஸில் இருந்து ட்ரெயின் ஏறி, ட்ரெயின்லேருந்து இந்த ஷேர் ஆட்டோன்னு ஓடுது, திருச்சியில் ஓடுதான்னு தெரியல, ஷேர் ஆட்டோன்னு ஒன்று ஓடுது. அது பார்த்தீங்கன்னா உள்ளே சீட்டு நவராத்திரி கோலு மாதிரி சீட்டு போட்டிருக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா யார் மண்டியில் யார் உட்காந்துக்கிறானே தெரியல, அந்த மாதிரி ஒரு வண்டிங்க. அதில் போய் நின்னா ரிசப்ஷனில் பான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. முன்ன மாதிரி இல்லை, எல்லாம் மாறி போச்சு. அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கிறோம், அது வாங்க வணக்கம் வணக்கம். இந்த சின்ன பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பட்டு தாவாணி கட்டி பன்னீர் சொம்பு அதெல்லாம் போயிடுச்சு. பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசலில் நின்று வாங்க வணக்கம் உள்ளே போங்க சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வணக்கத்துக்கு ஒரு பொம்மை, பன்னீர் தெளிக்கிறதுக்கும் ஒரு பொம்மைங்க, தலையில் வச்சு புஷ்ஷுன்னு அடிக்குது. நம்ம ஏற்கனவே உள்ளே வருமா வேர்வையா, இது மட்டமான பன்னீரா, இதுவும் அதுவும் கலந்து நாத்தமாக உள்ளே போவோம். ஃபேனும் கிடையாது. கண்டிஷனாக நம்மளை கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவான், உட்கார சொல்ல மாட்டான். கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வரும், அது பெரிய க்யூ. நம்மளாம் தமிழங்க இந்தியங்க, ஏதாவது க்யூவில் நிற்கணுன்னா ஆகாது. அதுவும் இல்லாமல் இலவசமாக ஏதாவது தராங்கன்னாவது நின்று தொலைக்கலாம். இது நான் என் வீட்டில் இருக்கிற 500 ரூபாவை கவரில் போட்டு இவங்களை கொடுக்குறது, நான் எதுக்கு க்யூவில் நிற்கணும்? க்யூ நகரவும் நகராது சார். அந்த ரிசப்ஷன் அன்றைக்கி கொடுக்குறாங்க பாரு ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு, இந்த கிரேப் ஜூஸு, அந்த கப்பை கண்டுபிடிச்சவன் மட்டும் என்கிட்ட மாட்டினான். இத்தினூட்டுங்க எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீர்ந்து போயிடுது. அந்த கிரேப் ஜூஸுடைய ரெசிபியை கண்டுபிடிச்சவனும் உதவிக்கணும்.
ஒரு சிப்புங்க சுகர் 400க்கு ஏறும். வெறும் சர்க்கரை வேர்த்து விறுவிறுத்து நகராது கூட்டம். அப்படியே வெறிச்சலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நமக்கு க்யூவில் நிற்க மாட்டோம். க்யூவில் நின்றுட்டா எல்லாரும் க்யூவில் நிற்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி தானே? என்ன நம்ம நியாயமான பின்னால் வா, நாங்களாம் மனுஷன் இல்லையானோ. கல்யாணத்தில் க்யூவில் சண்டை போட முடியாது, சரியா? ஏன்னா சொந்தக்காரன் ஆகிட்டான், இல்லை தெரிஞ்சவன் ஆகிட்டான், கல்யாணம் ஆகிடுச்சு. மேடையில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு தம்பி எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன் அவன் குறுக்கில் அவனோட கம்பெனி ஆளுங்களை கூட்டின்னு வருவான். இந்த எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எங்கே போனாலும் 50 பேர் பஸ்ஸில் போவான். 50 பேர் மேலே நம்ம வேர்த்து விறுவிறுத்து பிபி ஏறி சுகர் ஏறி கிட்ட போய் மாப்பிள்ளை கிட்ட இருந்தால் நல்லா வரும் அப்படின்னு கையில் கொடுப்போம். கீழே இறங்க விட மாட்டானுங்க. குரூப் ஃபோட்டோன்னு நம்ப மாட்டீங்க. எப்போ எந்த மேரேஜிலும் என் குடும்பத்தோடு நான் நின்னதே இல்லை. யார் குடும்பத்தோடையோ நம்ம நிற்க வச்சிடும். அதுவும் சீக்கிரம் முடியாதா ஒன்றும் தெரியல. கேமராமேனாவது பரவாயில்லைங்க, அவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா எடுத்துட்டான்னு அர்த்தம், சரியா? எடுத்துட்டான் பொழுது நகரலான்னு பார்த்தா இந்த ஸ்டில் கேமராவில் இப்படின்னுவான். அவன் இன்னும் எடுக்கலையாம். எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரி நடிக்கிறது. அன்றைக்கி பார்க்குற பக்கத்தில் ஒருத்தர் செவப்பாக ஒரு பையன், நீ பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா? அவன் சொன்னான், இல்லைங்க நான் பந்தி பரிமாறுறவன். 9 மணிக்கு பந்தி நிறுத்திடலாமான்னு கேட்க வந்தேன். என்னையும் குரூப்பில் நிற்க வச்சுட்டானுங்கண்ணா. இல்லை எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த பையன் என்னை விட ஸ்மார்ட்டாக இருந்தான், அது வேற. நான் எல்லாம் மாறும்போது நம்மளை மாறிக்கணும். இதுவும் தலைமைக்கான ஒரு இயல்பு. சார் தமிழ் புத்தாண்டு எனக்கு தெரிஞ்சுங்க சித்திரை 1 கொண்டாடினே இருந்தோமா. திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு, தை 1 தான். நம்ம எதாவது சொன்னோமா? இல்லை. சரி கவர்மெண்ட். அப்புறம் கவர்மெண்ட் மாறிச்சு, சித்திரை 1 தான். நம்ம எதாவது சொன்னோமா? இல்லை. நாளைக்கு எவனாவது புதுசாக வந்து மாலை அமாவாசை அன்றைக்கி தான் உங்களுக்கு மாலை அமாவாசை அன்றைக்கி தான் புத்தாண்டு நான் நம்ம எதாவது சொல்லுவோமா? இல்லை. நமக்கு என்னங்க ஒரு நாள் லீவு. டிவியில் முதலாக திரை உலகத்தில் வந்து ஒரே மாதமான ஒரு படம் முடிஞ்சு போச்சு. என்ன அது மாதிரி தான் எல்லாமே அது மாதிரி எல்லாம் மாறினே வருதுங்க. நிறைய பேர் இப்போ இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்டு நம்மளுக்கு தெரியாமல் அவனே பேர் மாற்றிடுறான். சார் கழிவறைக்கு டாய்லெட்டுக்கு கழிவறைன்னு இருந்ததுங்க. இவனுங்களே ஒரு கும்பல் தனியாக ரெஸ்ட் ரூம்னு பேர் மாற்றிட்டானுங்க. அது நம்மலாம் வெளில போகிறோம் வரோம், அதனால் புரிஞ்சிடுச்சு. நம்மளும் இப்போ அந்த பேர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்கிறோம். ஆனால் சில பேருக்கு எங்கள் ஜிஎம்லாம் வயசானவர், அவர் இன்னும் அதுக்கு தெரியல. அன்றைக்கி ஆஃபீஸில் நுழைஞ்சார், ரிசப்ஷன் பொண்ணை காணும். டெலிஃபோன் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டார், வேலி ஷீனர் ஷீ ஜஸ்ட் கான் டு ரெஸ்ட் ரூம். 10:30 நான் ரெஸ்ட்டுன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டான். அவன் அந்த அம்மா ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சுன்னு நினச்சான். அப்புறம் நான் உள்ளே போனேன். சார் ரெஸ்ட் ரூம்னாக்கா என்ன அப்படின்னா? ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டான் சார். யார் சொன்னது? அவங்கெல்லாம் சொல்கிறாங்க சார். ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டுன்றிய உண்மையான உங்களுக்குன்னு ஸ்டாஃபுக்குன்னு ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அதை பேர் என்னையா சொல்லுவீங்க? இல்லை, ரெஸ்ட் எடுக்குதுன்னு ஒரு ரூம் ஓய்வறை, அதுக்கு என்னடா சொல்லுவீங்கன்னா? ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும்.